மல்கியா 4:2 நோட்டு பேனா கொண்டு வந்திருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஆமே, நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமே, வாசிக்கலாங்களா? ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பக்கத்து கை போட சொல்லுங்க, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், வளருவீர்கள், வளருவீர்கள். ஆமே, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வளருவீர்கள். ஆமே, ஆமே. இந்த பகல் வேளையிலே தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வளருவீர்கள். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி விரும்புகிறாருங்க? என்னை ஆராதிக்கிற என் ஜனம் என்ன செய்யணும்? வளரணும், விருத்தி அடையணும், பெருகணும் அப்படின்னு என்ன செய்யறாருங்க? ஆசைப்படுகிற, விரும்புகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. நாமும் நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடையும்படியாய், வளரும்படியாய் ஆமென் விரும்புகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நாம் வளர்ச்சியை, நம்முடைய பெருக்கத்தை ஒருவேளை மனிதர்கள் விரும்பாமல் போகலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்மைகளை அனுபவிப்பதில் ஒரு வளர்ச்சி நாம் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நன்மை அனுபவிக்கணும்னு விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். சைக்கிளில் போகிற நாம் 2 வீலரில் போக ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், 2 வீலரில் போகிறவர்கள் கார் வாங்கணும்னு என்ன செய்கிறோம்? ஆசைப்படும். வளர்ச்சியை நாம் விரும்புகிறோம், தேவனும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நாம் ஆராதிக்கிற தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு என்று தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவன் நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிறவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற வண்ணமாக இருக்க நாம் அழைக்கப்படவில்லை, நாம் இருப்பதிலும் கீழே போக நாம் அழைக்கப்படவில்லை. நம்மை பெருக பண்ண, நாம் வளர வேண்டும் என்பதில், நம்மை வளரச் செய்ய வேண்டும் என்பதில் தேவன் விருப்பமுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய சமாதானம் வளரணும், நம்முடைய சந்தோஷம் வளரணும். ஆமென். நம்முடைய பொருளாதாரம் வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், 10 ரூம் 2 ரூம் கட்டியிருக்கிற நீங்கள் ஒரு பெரிய 4 ரூம் வீடு என்ன செய்யணுங்க? கட்டணும். ஹல்லேலூயா. வளர்ச்சியை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் 0 இருந்துச்சுன்னா இனி பேங்க் பேலன்ஸ் என்னவா மாறணுங்க? 1000ங்களா, லட்சங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார், 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 விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனிதனிலும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளான மனிதனில் நாம் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் வளர்ச்சியை விரும்புகிற கர்த்தர். ஆமென். 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 ஆண்டவர் நல்லவர். ஆனால் மனிதன் அப்படி அல்ல, வளர்ச்சியை விரும்பாதவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சவுல் கொன்றது 1000, அவ்வளோதான் முடிஞ்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் வந்தான், யாருன்னே தெரியாது. எனக்கு 1000 அப்படியா? போட்டு தள்ளு. ஹல்லேலூயா. இதுதான் மனுஷன். இதுதான் யாருங்க? நேற்றுக்கு வந்தாக்கா. ஹல்லேலூயா. ஆமாம், வளர்ச்சி மனுஷங்க என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கடவுள் தெய்வம் அப்படி அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி அல்ல, சர்வ வல்லவர் அப்படி அல்ல. நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அந்த வளர்ச்சி விரும்புகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் நாம் வளருவோம். ஆமென். சார், இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது வளர்ச்சிக்கான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? எப்படி வளருவீங்களா? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. கொளுத்த மாடுகள் அல்ல, கொளுத்த கன்றுகள். மாடு கொளுத்த என்னாகும்? அது பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அப்புறம் நடக்க முடியாது, படுத்த எந்திரிக்க முடியாது. ஆமென். ஆனால் கன்று அப்படி அல்ல. எவ்வளவு கொளுத்தாலும் என்ன செய்யுங்க, பலமுள்ளதாக மாறும். உழைப்புக்கற்ற ஒரு காரணமாக அது அமையும். ஆமென். அல்லேலூயா. அந்த கொழுப்பு அல்லது அந்த கொளுத்த அனுபவம் அது ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானது. எது? கன்று கொளுத்தால். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இங்கே உதாரணமாக எழுதுகிறார், நீங்கள் கன்றுகளைப் போல அல்லது கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மாறுவீங்க என்பதற்கான ஒரு அடையாளம் தான் கொளுத்த கன்றுகள். ஆமென். வேதத்தில் இந்த வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக ஒரு 3 வசனங்களை நாம் வாசித்து இந்த 4 வார்த்தைகளிலிருந்தும் ஒரு சில காரியங்களை தியானித்து ஆமென் நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி முதிர்வய புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இங்கே நாம் வாசித்த அந்த முதல் வசனத்தில் நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். நீதிமான் எப்படி வளருவானுங்க? கேதுருவை போல வளருவான். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நீதிமான் கேதுருவை போல வளருவான். சங்கீதம் 144 12 15 வரைக்கும் நான் வாசிக்கலாம். சங்கீதம் 144 12 15 வரை. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போல எங்கள் குமாரத்திகள் இருப்பார்கள். வாசிங்க. வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளுமாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் உண்டாகாது. சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போல. ஆமென். இங்க எதை உதாரணமா எழுதுகிறாருங்க? விருட்சக் கன்றுகள் ஓங்கி வளருமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச் செடிகளைப் போல வளருவார்கள். ஏசாயா 44:4. புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச் செடிகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. கொளுத்த கன்றுகளைப் போல, கேதுருவைப் போல, ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போல, புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச் செடிகளைப் போல. ஆமென். கன்றுகள், கேதுரு, விருட்சம், அலரி, இதெல்லாம் முன்னுதாரணமாக, வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற ஆண்டவர். கன்று அது இயங்கக்கூடியது. ஆமென். கேதுரு உயர்ந்து வளரக்கூடியது.
விருட்சமும் ஓங்கி வளரக்கூடியது, அலறி படர்ந்து வளரக்கூடியது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் எல்லா விதத்திலும் வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ பர்டிகுலர் மேலே மட்டும் இல்லை, நம்முடைய இயக்கத்தில் மாத்திரம் இல்லை, நம் பரவி படர்ந்து வளரணுங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் இப்படி ஜெபித்தான், எல்லைகளை விரிவாக்கும். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா வளர விரும்புகிற ஆண்டவர், தன் ஜனம் வளர வேண்டும் என்பதில் விருப்பமுள்ள தேவன். ஆமென். சார், இன்றைக்கு பிறந்த நாம் வசனங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கொளுத்த கன்றுகளைப் போல வளர ஆண்டவர் வைக்கிற நிபந்தனை என்ன? ஆமென். யாரை பார்த்து நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னார்? வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். யார் அந்த நீங்கள்? அவர் நாமத்திற்கு பயந்தவர்கள். ஆமென். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற என்று ஆண்டவர் எழுதுகிறார். உங்கள் மேல் நீங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். நோட்டில் எழுதிக்க, அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல. கர்த்தர் நம்முடைய வளர்ச்சி விரும்புகிற ஆண்டவர். கர்த்தர் நாம் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற கர்த்தர். கொளுத்த கன்றுகளைப் போல நாம் வளரணும்னு விரும்புகிற ஆண்டவர். அவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் நான் வாசிக்க பிரயாசப்பட்டேன். ஆங்கில வேதாகமத்தினுடைய ஒரு சில மொழிபெயர்ப்புகளையும் நான் தேடி வாசித்தேன். அதில் ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொல்லப்படுகிற ஒரு பைபிள் மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: Who revere and worshipfully my name. ஆமென். அதாவது பயபக்தி, கணம். ஆமென். ரிவர்னா என்னதுங்க? கணம். அண்ட் வர்ஷிப்ஃபுல்லி, என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆமென். கணமும் தொழுது கொள்ளுதலும் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். ஆமென். யாரை? தேவநாமத்திற்கு, தேவநாமத்திற்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் தேவநாமத்தை தொழுது கொள்ளுகிற அனுபவம் எந்த மனிதனத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை தொழுது கொண்டால் கர்த்தர் நம்மை கொளுத்த கன்றுகளைப் போல வளர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனம் பண்ணுறதுனா என்னங்க? ஆண்டவரை கனம் பண்ணுறதுனா என்ன? நல்ல ஒரு பெரிய மாலையா வாங்கி கொண்டு போய் போட்டு அப்படிங்களா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறது நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. ஆராதனைக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டா, ஆமென், நேரம் எங்கே வந்துடணுங்க? உள்ளே வந்துடணும். 10 நிமிஷம் முன்னாடி வந்தாலும் சரி, அரை மணி நேரம் முன்னாடி வந்தாலும் சரி, நேரம் எங்கே வந்துடணும்? தேவ சமூகத்துக்குள்ளே வந்துடும். நம்ம வந்தது எதற்குத்தான்? ஆராதிக்கத்தான். அல்லேலூயா. ஆமென். நேரம் எங்கே வந்துடணும்? உள்ளே வந்து முழங்கால் போட்டு கர்த்தரை நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். 9 மணிக்கு ஆராதனைனா அதற்கு முன்பதாகவே நாம் வரும்பொழுது தேவனை கனம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் நிறைய நேரங்களில் நாம் முன்னாடியே வந்தாலும் உள்ளே வர்றதுக்கு என்ன செய்ய வர மாட்டேங்குது, மனசு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். வெளியே நின்று ஃபோன் பேசி, வெளியே நின்று நேரத்தை போக்கி, எப்போ பாஸ்டர் மைக்கை கிட்ட வர்றாரோ அப்போ தான் உள்ளே வரணும்.
அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை என்பது போதகரை பிரியப்படுத்தல்ல, கர்த்தரை பிரியப்படுத்த. அல்லேலூயா. அதனால் எவ்வளவு நேரம் முன்னாடி வந்தாலும் ஆமென், நம்முடைய கடமைகள் முடிந்திருக்குமே ஆனால் நம்ம கிளம்பிட்டோம்னா நேரம் எங்கே வந்துடணுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடணும், தேவ பிரசன்னத்துக்கு வந்துடணும். நாம் முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்த நம்மை ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுறது. ஆமென். கனம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்போ கனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதாரணமாக ஜான்பால் 8:30 மணிக்கு ஸ்கூல்னு வைங்களேன். 8:30 மணிக்கு ஸ்கூல், 8:15 போயிட்டான். அங்கே ஹெட்மாஸ்டர் வெளியே நிற்கிறார். இவன் என்ன செய்வான்? பேக்கை கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, அப்படியே பள்ளிக்கூடத்தை சுற்றி வருவானா? சொல்லுங்கள், என்ன செய்வான்? அங்கே நிற்கிறது யாருங்க? ஹைச்சம் கையில் பரம்போடு நிற்கிறார். அல்லேலூயா. பரம்பே இல்லைங்க, சிரிச்சுட்டே தான் நிற்கிறார். அவன் இஷ்டத்துக்கு சுத்த போயிடுவானா? முடியாது. ஏன்? அங்கே நிற்கிறது யாருங்க? தலைமை ஆசிரியர். அவருக்கு ஒரு கணம், அவருக்கு ஒரு மரியாதை என்ன செய்யுதுங்க, இருக்கிறது. ஆமென். எவ்வளவு முன்னாடி வந்தாலும் அந்த ஹாலில், அந்த ரூமில், அவன் கிளாஸில் பொட்டி பாம்பா அடங்கி படிக்கிறானா இல்லையோ, உள்ளே என்ன செஞ்சிட வேண்டியதுதான், உட்கார்ந்துட வேண்டியது. அதான் மரியாதை, அதான் கணம். ஆமென். அந்த தலைமைத்துவத்திற்கு அல்லது அந்த ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணம், ஒரு மரியாதை. ஆமென். ஆமென் சொல்லுங்கள். அதே போல தான் கர்த்தர் நாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்கே என்ன செஞ்சிடறாருங்க, வந்து விடுகிறார். தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டா நேராக நம்ம என்ன செஞ்சிடணுங்க, தேவ சமூகத்துக்கு வந்துடணும். குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி வந்து கர்த்தரை கனப்படுத்த நாம் முயற்சி செய்யணும். அல்லேலூயா. கனம் பண்ணாதான் வளர்ச்சி உண்டாகும். சொல்லுங்கள், கனம் பண்ணாதான் வளர்ச்சி உண்டாகும். ரெண்டாவது, வர்ஷிப்ஃபுல்லி, தொழுது கொள்ளுதல். ஆமென். அவர் நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வர்ஷிப்ஃபுல்லி ஃபியரா, அப்படி தான் இருக்கா அந்த பைபிளில். பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. ஆமாம், தேவனை தொழுது கொள்ளுதல் என்ன இருக்கணுங்க, ஒரு பயம் இருக்க வேண்டும். பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொண்ட வேண்டும். நம் வீடுகளில் ஆனாலும் சரி, ஆலயங்களில் ஆனாலும் சரி. ஆமென். பயபக்தியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க. யாரெல்லாம் பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம், அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு வளர்ச்சியை தேவன் உண்டு பண்ணுகிறதுல ஆசை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் அல்ல, வீடுகளிலேயும் சரி நாம் பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொளுத்த கன்றுகளைப் போல வளர பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். who revere my name, யார் என் நாமத்தை கனப்படுத்துகிறார்களோ, who revere and worshipfully fear my name, யார் என்னுடைய நாமத்தை கனப்படுத்தி என்னுடைய நாமத்தை பயத்தோடு தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற ஆண்டவருக்கு முன்பதாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும், ஆமென், அவருக்கு செலுத்த வேண்டிய பயபக்தியோடு கூடிய தொழுகையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த வசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 4:2 3 ஆசீர்வாதங்கள். அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார். நீதி, ஆரோக்கியம், வளர்ச்சி. நீதி, ஆரோக்கியம், வளர்ச்சி. ஆமென். நாம் தேவனை கனப்படுத்தி கர்த்தரை பயத்தோடு தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி நமக்கு கிடைக்கும். நாம் தேவனை கனப்படுத்தி கர்த்தரை நாம் பயபக்தியோடு தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை கனப்படுத்தி நாம் தேவனை பயபக்தியோடு தொழுது கொள்ளும் பொழுது நாம் வளருகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக சங்கீதம் 92:12 வாசிக்கலாம். நீதிமான் பனையைப் போல செலுத்தி
லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். சங்கீதம் 92:12-15 வசனங்களை நாம் வாசித்தோம். அதுலேயும் 3 ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 12வது வசனம் வளருவான், 13வது வசனம் செழித்திருப்பார்கள், 15வது வசனம் பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். ஆமாம், 3 வார்த்தை இருக்குது பாருங்க. வளருவான், செழித்திருப்பார்கள், பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். ஆமாம், இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்? நீதிமான். ஹல்லேலூயா. யார் வளருவான்? யார் கேதுருவை போல வளருவான்? நீதிமான் கேதுருவை போல வளருவான். யார் அவருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டு செழித்திருப்பார்கள்? நீதிமான்கள். ஆமென். யார் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள்? நீதிமான்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 64:6 வசனத்திலே வாசிக்கலாமா? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம். ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, எங்க நீதி அழுக்கான கந்தை. எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக தன்னை நீதிமான் என்று சொல்ல முடியாது, வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த நீதிமானுக்குரிய வளர்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். ரோமர் 3:10 வேதம் எல்லா மனுஷரை குறித்தும் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 3:10 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதின 3:10 அந்தப்படியே. ஆமாம், நீதிமான் ஒருவனாகிலும் யாருமே நீதிமான் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, அவன் வளருவான், அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று நீதிமானை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீதிமான்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பாவியாய் இருக்கிற அல்லது நீதி அழுக்கான கந்தையாய் இருக்கிற நாம் எப்படி நீதிமானாக முடியும்? ஹல்லேலூயா. நம்மை எப்படி தேவன் நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதத்திலிருந்து 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். எப்படிங்க? இலவசமா, கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் நீதிமானாக ஒரே வழி என்னதுங்க? கிறிஸ்து இயேசுவின் மீட்பினால தான், அவருடைய இரத்தத்தினால தான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லலாங்களா? இலவசமாய், கிருபையினால், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதிமான் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? 4:5 பாருங்க. ரோமர் 4:5. அவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் எண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் இலவசமா கிருபையினால கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மீட்பினால நமக்கு என்ன கொடுக்குறாருங்க? நீதிமான்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? கிரியையினால் அல்ல, தன்னை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவன் நீதிமானாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இயேசு என்னை நீதிமான் ஆக்குகிறவர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் நீதிமானாக்கப்பட முடியும், அவருடைய மீட்பினாலே நான் நீதிமான் ஆவேன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அதை விசுவாசிக்கிறோம், நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே மீட்க, இயேசுவின் இரத்தத்தாலே. சத்தமா சொல்லுவீங்களா? நீதிமான் நான், கைதட்டி சொல்லுங்களேன். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல், பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவே. கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு கனிதரும், கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்ந்திடுவே. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே, இயேசுவின் இரத்தத்தாலே. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மீட்பினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான் ஆக்குகிறார். ஆமென். அந்த நீதிமான் ஆக்குகிறவர் தான் இயேசு என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆமென், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஜெபமாய் மாறும். அல்லேலூயா. அவன் யார்? இயேசுதான் என்னை நீதிமான் ஆக்குகிறவர், நான் பாவி, அவர் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்படுவேன்னு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஜெபிப்பார்கள். எப்படி? லூக்கா 18:9 வாசிங்க. அன்றியும் நம்பி சிலரை குறித்து, அதுல கீழே நீங்க வாசிங்கன்னா, ஒரு மனிதன் இப்படி ஜெபிக்கிறான், தூரத்துல நின்று ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல. பாத்தீங்களா? பாவி என்னவா மாறிட்டானுங்க? நீதிமானாய் மாறிவிட்டான். என்ன காரணம்? விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். ஆமென். அவன் விசுவாசித்தான், தேவனுக்கு முன்பதாக என் நீதி அழுக்கான கந்தை, ஆனாலும் அவருடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்படுவேன் என்று அவன் விசுவாசித்து, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் ஜெபித்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. கிரியையினாலே நீதிமான் ஆக முடியாது. ஆமென். அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக முடியும். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கையோ, நம்முடைய தசம பாகமோ, நம்முடைய ஜெபமோ, நம்முடைய உபவாசமோ நம்மை நீதிமானாய் மாற்றுவது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த பரிசேயன் அதைத்தான் நம்பினான். நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், அவனை போல என் வாழ்க்கை பாவமா இல்லை, அதனால் நான் நீதிமான், நீதிமான் என்று தன்னை நம்புகிற ஒரு சிலரை குறித்து என்று நாம் அந்த 9வது வசனத்துல வாசித்தோம். ஆமென். நிறைய பேர் நம்முடைய செயல்களினால நாம நீதிமான்னு நம்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் ஒருபோது நம்மை நீதிமானாய் மாற்ற முடியாது. ஆமென். பாவிகளை நீதிமான்கள் ஆக்குகிற இடத்துல நாம் வைக்கிற விசுவாசமே நம்மை நீதிமானாய் மாற்றும். அப்படின்னு செயல் தேவையில்லையா? ஆமென். அப்படின்னு நீங்க யோசிச்சிட கூடாது. அல்லேலூயா. செயல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த செயல் என்னை நீதிமானாக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். நாம் உபவாசிப்பது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த, நாம் ஜெபிப்பது தேவனுக்கு முன்பதாக நாம் பாத்திரவான்களாய் மாற. ஆமென். எஸ்றா 8ஆம் அதிகாரம் உபவாசம் நம்மை தாழ்த்த, ஆமென், மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க, பாத்திரவான்களாய் மாற நமக்கு ஜெபம். அல்லேலூயா. ஆமென். தசம பாகம் தேவனை கனப்படுத்த. ஆமென். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை
கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி. இது எதுவும் நம்மை நீதிமானாக்க அல்ல. இது எல்லாம் தேவனை கனப்படுத்த, தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த, தேவனுக்கு முன்பதாக நம்மை பாத்திரவான்களாய் மாற்ற. ஆமென். ஆனால் நீதிமான் என்கிற ஒரே தகுதியை ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே, அவர் சமூகத்திலே நாம் பாவி என்று அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நீதி ஆமென் நம்மை நிரப்புவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய கிருபையினால நாம் இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறோம். பாவியை நீதிமான் ஆக்குறதில் நாம் விசுவாசித்து, பாவியாக என்மேல் ஒரு விசை கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறதுனால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 3:8 வேதம் இப்படி சொல்லுகிறது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. ஆமென். புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டதாம். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாராம், உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. அல்லேலூயா. தேவன் தருகிற ஆசீர்வாதத்துல மிக பெரிய ஆசீர்வாதம் நீதிமான் என்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் உலகத்தில் இருந்தது, ஆனால் நீதிமான் என்கிற ஆசீர்வாதம் இல்லை. லாசருவுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் நீதிமான் என்கிற ஆசீர்வாதத்தை உடையவனா இருந்தான். அவன் மரித்த பொழுது ஐஸ்வர்யவான் நரகத்திற்கும், லாசரு ஆபிரகாமின் மடிக்கும் கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. எனவே புறஜாதிகளுக்கும் அவர் நீதிமான் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாமிலேயே ஆண்டவர் கண்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் புறஜாதியராய் இருந்தாலும் நீதிமானாய் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் மேல வச்ச நம்முடைய விசுவாசமும், தேவ சமூகத்துல நாம் பாவி என்று அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை நீதிமானாக்கும் என்று ஜெபித்த ஜெபமும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நீதிமான் கேதுருவை போல, சத்தமா சொல்லுங்க, கேதுருவை போல வளருவான். ஆமென். ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். முதிர் வயதும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம் விசுவாசத்தினாலே பாவியை நீதிமான் ஆக்குகிற இடத்துல நாம் வந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் நீதிமானாக நம்மை மாற்றி கேதுரு மரத்தை போல பனையை போல செழித்து ஓங்கி வளரும்படியாய் கர்த்தர் நம்மை வளரச் செய்ய அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் வளருவீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 2025ஆம் ஆண்டு ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்கள் வளருவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாவியை நீதிமான் ஆக்குகிறதில் விசுவாசம் வையுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை வளரச் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 144:12 நாம் வாசித்தோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இங்கேயும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. குமாரர் குமாரத்திகள் என்ன செய்வார்கள்? வளருவார்கள், இருப்பார்கள் என்று. 13வது வசனத்துல களஞ்சியம் நிரம்பி இருக்கும். கிராமங்கள்ல 1000 10,000 ஆடு மாடுகள் என்ன செய்யுங்க? பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். 12வது வசனத்துடைய முதல் வார்த்தை அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. ஆமென். எப்பொழுது? அப்பொழுது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான
வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது அல்லேலூயா. எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போல ஒரு வளர்ச்சி. ஆமென். குமாரர்கள், குமாரத்திகள், ஆடு மாடுகள், அல்லேலூயா, களஞ்சியங்கள், இது எல்லாத்திலும் ஒரு வளர்ச்சி, ஒரு நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். எப்பொழுது அங்கே 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. மாயையை பேசும் வாய், கள்ளத்தனமான வலதுகை. இதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எங்களை விலக்கி தப்புவீங்க, எங்கள் புத்திரரின் கைகளையும் விலக்கி தப்புவீங்க என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வளர்ச்சியை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சியும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய வளர்ச்சியை மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆடு மாடு, நம்முடைய களஞ்சியம், எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆனா 2 காரியம். மாயை பேசுகிற வாய்க்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். பிரசங்கி எழுதுகிறான், மாயை மாயை எல்லாமே மாயை, உலக மாயை. ஆமென். ஆமா, அந்த மாயையை பேசி, ஆமென், ஆமா, நம்முடைய கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே என்று 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்போ உலகத்தின் பொய்யான மாயையை நம்முடைய வாய் பேசுமையானால் நாம் வளர்ச்சியை பெற முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பேச்சு அவருடைய வசனமாய் இருக்க வேண்டும். ஆமென். நீ உட்காரும் போது அந்த வசனத்தை குறித்து தான் என்ன செய்யணுங்களா? பேசணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பொய்யான அழிந்து போகிற உலகத்தின் மாயை குறித்து நாம் அதிகமாய் பேசுவோமையானால் நாமும் நம்முடைய சந்ததியும் என்ன செய்ய முடியாதுங்க? ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நாம் விலகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியையும் அந்த பொய்யான மாயை பேசுகிற காரியத்திலிருந்து தேவன் விலக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் ஜெபிக்க, எங்கள் புத்திரரும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஆமென். விலக்கி தப்புவீங்க ஆண்டவரேன்னு நாம் ஜெபிக்க வேண்டும். என்னையும் என் குடும்பத்தை என்ன செய்யுங்க? விலக்கி தப்புங்க. எதுக்கு? மாயை பேசுகிற வாய் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உண்மையே பேச, உம்முடைய சத்தியங்களை பேச, ஆமென், உம்முடைய அதிசயங்களை பேச, ஆமென், உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய அதிசயத்தை நான் யாருக்கு முன்னாடி? சபைக்கு முன்னாடி நான் பேசுவேன் அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஆமாம், தேவனுடைய மகத்துவங்களை குறித்ததாகவே இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை குறித்ததாகவே இருக்கட்டும். நம்முடைய வீட்டில் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போதும், ஆமாம், அதிகமாக எதை பேசுவோம்? தேவ வார்த்தை குறித்தே பேசுவோம். அல்லேலூயா. 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 கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஆமென். பரிசுத்தவான்களுக்கு விரோதமா, தேவ ஜனத்துக்கு விரோதமா, ஆமென், வாய் எழும்பாதிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். அதுல சொல்லப்பட்டிருக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப, ஆமென், ஆமா, பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு, அப்படிப்பட்ட ஒரு நாவா நம்ம நாவ் இருந்துடக்கூடாது. கபட நாவா இருந்துடக்கூடாது. மாயை பேசுகிற நாவா இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய மகத்துவத்தை பேசுகிற நாவா இருக்கணும். கர்த்தருடைய அதிசயத்தை விவரிக்கிற நாவா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற நாவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கள்ளத்தனமான வலது கை. என்ன வலது கைங்க? கள்ளத்தனமான வலது கை. இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய கைகள் எப்படி இருக்கணுங்க? சுத்தமாக இருக்கணும். அது போன வாரமே நாம் தியானித்தோம்.
அந்த கள்ளத்தனமான வலதுகை நமக்கு வேண்டாம். மனுஷனிடத்துல, தேவனிடத்துல ஆமென் நம்முடைய கை எப்படி இருக்கட்டுங்க? சுத்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எப்படி ஒரு வசனம் இருக்கு? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆமென் கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆமாம், சங்கீதத்தில் இருக்கு அப்படி. அல்லேலூயா. அதனால் நம்ம கை எப்படி இருக்கட்டுங்க? சுத்தமாக இருக்கட்டும். கள்ளத்தனமான வலது கையா இருக்கக்கூடாது. அப்பொழுது ஆமென் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போல நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய ஆடு மாடுகளும் ஆமென் நம்முடைய களஞ்சியமும் பழுகும்படியாக கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, இப்போ 3 வசனம் பார்த்துருக்கோம், அப்படிதானுங்களா? 4வது வசனம் ஏசாயா 44:4. 1-4 வரைக்கும் வாசிச்சிடலாங்களா? ஏசாயா 44 1-4 வரை. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எருசலேமே, இஸ்ரவேல், எசுரனே, வெரி குட், எசுரனே பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரமாய் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. ஆமாம், அலறி செடி. நம்ம யாரெல்லாம் அலறி செடி பார்த்துருக்கீங்க? நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஏரியாவில் அதுக்கு பேர் அரளி செடி என்று சொல்லுவார்கள். தண்ணி இருக்கிற இடத்துல நல்ல செழிப்பாக என்ன செய்யுங்க, அது வளரும். பொதுவாக தண்ணி இருக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. ஆமாம், எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வீதி பைப்பு அடி பைப்பு தண்ணி வேஸ்ட்டாக போகுது, அங்கெல்லாம் இந்த அரளி செடி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. செழிப்பாக வளரும். ஆமாம், அது பொதுவாக மற்ற புற மதத்தினர் அதை பூஜைக்கு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அலறி செடி வேதம் ஏற்கனவே ஆசீர்வாதத்திற்கு முன்னடையாளமாக முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகம் 23:40. லேவியராகம் 23:40. அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும். லேவியராகம் 23:40. பேரிச்சை மரத்தின் ஓலைகளையும். எதெல்லாம் நல்லா தழைச்சு தளதளன்னு இருக்குதோ அந்த விருட்சத்தின் கிளைகளையும். எதுங்க? ஆற்றளரிகள். ஆற்றின் படுகையில், ஆற்றின் ஓரத்தில் வளருகிற அலறி செடிகளையும் கொண்டு வந்து மகிழ்ச்சியாயிருப்பீர்களா. இது கூடார பண்டிகை இல்லைங்களா? 7 நாள் இந்த பண்டிகை கொண்டாட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நியமம். ஆமாம், நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல தளதளன்னு இருக்கிற மரத்தோட கிளைகள், பேரிச்சை மரத்தினுடைய கிளைகள், வேற அலங்காரமான விருட்சத்தினுடைய கனிகள். ஆமாம், கூடவே இந்த ஆற்று அலறி செடிகளையும் கொண்டு வந்து சந்தோஷமாக கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, மகிழ்ந்துருங்க என்று சொல்லுகிறார். ஆமாம், ஆற்றலறி என்று வேதம் அதை முன்குறிக்கிறது. சரி, யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. யோபு 40:22. தலைகளின் நிழல் அதை கவிழ்ந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். ஆமாம், இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். அவ்வளவு செழிப்பாய் வளரக்கூடியது நதியின் அலறிகள். ஆமாம். இப்போ பாருங்க, அந்த அலறி செடியினுடைய அபரிவிதமான வளர்ச்சிக்கு காரணம் தண்ணி. என்னதுங்க? தண்ணி. தண்ணி எங்க இருக்குதோ, அல்ல தண்ணி எங்க செழிப்பா இருக்குதோ, அங்க அலறி செடி செழிப்பா வளரும். அல்லேலூயா. அப்ப நம்மையும் ஆண்டவர் இந்த அலறி செடிக்கு ஒப்பிட்டு கூறுகிறார், நீங்கள் அலறி செடிகளை போல வளருவீர்கள் என்று. ஆமென். அப்ப அலறி செடி வளர்றதுக்கு தண்ணி அவசியம், நம்ம வளர்றதுக்கும் தண்ணி அவசியம். அதனால தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், அவன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை
என் ஆசீர்வாதத்தை மூட்டு. தண்ணி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில அலறி செடிகளைப் போல நம்ம என்ன செய்யுங்க, வளரச் செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆறு, நதி எப்பவுமே தண்ணி என்ன செய்யுங்க சொல்லுங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, திருநெல்வேலியில ஆண்டவர் ஒரு வற்றாத நதியை தந்திருக்கிறார், தாமிரபரணி. ஆமென். வருஷத்தினுடைய 365 நாள் என்ன செய்யுங்க, ஆமா, அதில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தண்ணியோட ஒரு ஐக்கியம் அந்த செடிக்கு எப்பவுமே என்ன செய்யுதுங்க, இருக்கிறதுனாலதான் அந்த வளர்ச்சி. ஆமென். தண்ணியை விட்டு பிரிஞ்சுட்டா காஞ்சு போயிடும். ஆமென். ஆமென். தண்ணிக்கும் அதுக்கும் எப்படிங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கு. நாம அப்படிதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு என்ன இருக்கணுங்க, ஐக்கியம் இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஐக்கியத்திற்கு எதிர்ச்சொல் என்ன? பகை, பிரிவினை. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை எது பிரிக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சு கொண்டு, ஆமென், அவரை பிரிக்கக்கூடிய அல்லது அவருடைய ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணுங்க, விளக்கிட்டா நம்மை அலறை செடிகளை போல நம்முடைய சந்ததியையும் அப்படி ஆசீர்வதிப்போம். உன் சந்ததியின் மேலே என் ஆசீர்வாதத்தை என்று எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவன் ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் அவனை மாத்திரமல்ல அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நமக்கு அவசியம். ஆமென். ஐக்கியம் எப்ப கெடும்? அல்லேலூயா. ஐக்கியம் எப்போ கெடும்? ஒளிக்கும் இருளுக்கும் இந்த ரெண்டும் ஒத்து போகவே போகாது. பிரைஸ் தி லார்ட். ஒளியோட தான் சேரும், இருளோட தான் சேரும். இந்த இருளும் ஒளியும் ஐக்கியப்பட முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான் என்று யோவான் ஒரு வசனம் எழுதுகிறார். யார் ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான்? தங்களை யார் கண்டிக்கிறார்களோ, நல்லா இருக்கு அந்த வார்த்தை, தங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறார். யோவான் 3:19, யோவான் 3:19, 20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அல்லேலூயா. ஒளி கண்டிக்கும். ஒளி வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. ஒளி நிச்சயமா என்ன செய்யுங்க, கண்டிக்கும். இருள் கண்டிக்காது, இசைஞ்சு போயிடும். ஒளினா கண்டிக்கும். ஒளியை விரும்புகிற மனுஷன் தான் திரும்ப ஒளியின் இடத்துக்கு வருவான். அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப கண்டிஷனா பேசுறாருங்க, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. ஏன்? ஒளியை விரும்புகிற ஆசை இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். அல்லேலூயா. ஏன் பகை? இல்லைங்க, அவங்க ரொம்ப இப்படியெல்லாம் பேசுறாங்க, அது எனக்கு அப்படி ஆயிடுங்க இப்படி ஆயிடுங்க. ஏன்னா இது கள்ள நாவு, தன்னால கிளேசப்பட்டுட்டு அவங்களால கிளேசப்பட்டுட்டாங்க, அதனால இது பகைக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைகளை நம்ம சத்தம் போடுறோம், அடிக்கிறோம், திட்டுறோம், அது அப்படியே இருந்துருதா? மீறினா கொஞ்ச நேரம் இருக்குங்க, அப்புறம் என்ன செஞ்சிருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கத்துக்கு வந்துடும்ல. ஏன்னா அது அது அதை உணர்ந்து கொள்ளுகிறது. ஆமாம், நம்ம செஞ்ச தப்பு, அதனால தான் என்ன செய்கிறாங்க, சரி இனி நம்ம அதை சரியாக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு உணர்வு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நிழலுக்கு அடியில் அல்லது அன்புக்கு அடியில் என்ன செஞ்சிருதுங்க, வந்து விடுகிறது. நிறைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இல்லை, வீட்டை விட்டு ஓடிடுது. ஆமாம்.
நம்ம கேள்விப்படுறோம்ல, அப்பா அடிச்சிட்டாங்க, அம்மா அடிச்சிட்டாங்க, அதனால என்ன செஞ்சுட்டு ஓடியே போயிட்டு ஆளு இப்போ எங்க இருக்கான்னே தெரியல. ஆமென். ஒளியை பகைக்கிற ஆமென் அனுபவம் இருளின் அனுபவம். கண்டிக்கிற அனுபவத்தை பகைக்கிறது இருளின் அனுபவம். நமக்கு அது வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா நாம் அவர் கண்டிக்கும் பொழுது நாம் அவருக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தணும்னா நாம் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆவியானவரோட நமக்கு ஐக்கியம் இருக்குதா? ஹல்லேலூயா. கண்டிச்சு பண்ற பிரசங்கமா வேண்டாம். இந்த பாச பிரசங்கம் வேண்டாம். இவர் கண்டிச்சு தான் பேசுவார், அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆமென். ஆசீர்வாதமான பிரசங்கம் யார் பண்றா அந்த பிரசங்கத்தை கேட்போம். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க தேவ வார்த்தைக்கு ஆவியானுடைய கண்டிப்புக்கு உங்களை விட்டு கொடுக்க அவர் நிச்சயம் உங்க மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நீங்க அந்த ஐக்கியத்துல இருந்தா போதுங்க. ஆமென். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க தனியா போய் ஆசீர்வாதத்திற்காக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவருடைய கண்டிப்புக்கு அவருடைய துக்கப்படுத்தாத ஒரு அனுபவத்திற்கு நம்ம வாழ்க்கை அமைய அமைய மாற மாற அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அலறி செடிகளை போல வளர பண்ணுகிறதுல அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவனால் நாம் ஒளியோடு ஐக்கியப்படுவோம். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியில நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கலாங்களா? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்கணமும் நீங்க கடவுது. ஏன்னா இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அல்லேலூயா. வரிசையா பார்ப்பாங்களா என்னெல்லான்னு? முதல்ல என்னதுங்க? கசப்பு. அல்லேலூயா. நாம் ஒரு நாளில் தியானித்தோம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான். அல்லேலூயா. அதனால கசப்பு ஆண்டவருக்கு ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நமக்கு அது பாதிக்கும். கசப்புள்ள ஒரு இருதயம் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியப்பட முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை கசப்போட நீங்க ஐக்கிய பந்தியில பங்கெடுத்துடலாம். திருவிருந்துல முழங்கால் போட்டு துணிகரமா நீங்க நானும் கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆனா ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம், ஏன்னா அவர் துக்கமா இருக்கிறாரு, அது பாதிக்கும். நீங்க கூப்பிட்டாலும் அவர் பேச மாட்டாரு. அவரு கிரியை செய்ய அப்படியே அமைதியா இருந்துருவார். நிறைய நேரத்துல நம்ம கசப்பு வரும் பொழுது, சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும் பொழுது பேசாம இருக்க மாட்டீங்களா? ஆமென். கரங்காம சத்தம் கட்டாம அப்படின்னு சொல்லுவாங்க, கரங்காம இருக்கா பாரு அப்படிங்கும்ல. அந்த மாதிரி அவரு என்ன செஞ்சிருவாருங்க, கிருங்காம அமைதியா இருந்தவர். நீங்க பாட்டு கத்திட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அவர் துக்கப்படுத்தினா அவர் அமைதியாயிருவாரு. கசப்பு ஆவியானவரை துக்கப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். கசப்பு நிறைந்த இருதயம் நமக்கு வேண்டாம். ஆமென். அந்த 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 கசப்பு என்கிற வேறு நம்மளை என்ன செஞ்சிருங்களா, அழித்து போடுமா. அது அந்த கசப்பு வேறு விடுற அளவுக்கு வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அந்த மறக்க முடியலைங்க, மன்னிக்க முடியலைங்க. அல்லேலூயா. இன்னும் அந்த வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க செத்தாலும் மிதிக்க மாட்டேங்க. என்ன காரணம்?
கசப்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை கெடுத்துரும். அந்த வேர் வளர்ந்து 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 தேவ உறவை என்ன செஞ்சிருங்க, சீரழித்து போட்டுரும். அல்லேலூயா. அதனால கசப்பை நம்ம விட்டு என்ன செய்வோங்க, விளக்குவோம். அல்லேலூயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளம் கபடு எல்லாமே என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீக்கிருங்க. கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, கசப்பை தூக்கி எறிஞ்ச கிருபதாங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது பெருமை, நிறைய பேருக்கு அது என்னதுங்க, நான்லாம் அங்கே போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, அப்படி ஒரு பெருமையாக சொல்றது. நான்லாம் பேசி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, நான்லாம் முகத்தை பார்த்தாலே அது ஒரு பெருமையாக பேசுறது. நரகத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சங்கீதத்தில் தியானிச்ச மாதிரி அதை பெருமை பாராட்டாதாருங்கள், அதெல்லாம் நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்க, கசப்பில்லாத இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதற்கு பலன் அவர் தருவார், அதற்கான கிருபைகளை அவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு எதிராக தீங்கிழைத்த, நமக்கு நம்முடைய நன்மைகளை மறந்து போன, அல்லேலூயா, எல்லாரையும் மன்னிக்கிற கிருபையை தருவார். அல்லேலூயா. ஆமென். நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா என் இதயத்துல கசப்பு இல்லை, எனக்குள்ள ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியம் இருக்குது. அதையெல்லாம் சகிக்கிற, தாங்கி கொள்ளுகிற கிருபை அவர் எனக்கு தந்திருக்கிறார். என்னால் அல்ல, அவரால். அல்லேலூயா. இன்னும் நான் கேட்குறேன், இன்னும் கிருபை தாங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு தருவாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கல்வாரி சிலுவையில் கடைசி வரைக்கும் மன்னித்தவர் அல்லவா, கடைசி வரைக்கும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அல்லவா, நமக்கு அந்த கிருபைகளை தருவார். ஆமென். கசப்பு அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பகை, பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், பிசாசுக்குரியது. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அது பேய்த்தனத்திற்கு அடுத்ததுன்னு வேதம் சொல்றது. வேண்டாம், அர்த்தம் நல்லவர். அடுத்து எதா பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தும்? கோபம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருக்கக்கூடாது. கோபம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் மறைகிறதற்கு முன்பதாக உன் கோபம் தனிய கடவது. அல்லேலூயா. ஆமா, 24 hours தான் அதுக்கு டைம் இல்லை, 12 மணி நேரம் தான் டைம். அல்லேலூயா. ஒருவேளை சாயங்காலம் 4 மணினா 2-3 மணி நேரம் தான் டைம். அதை என்ன செஞ்சிடணுமா, அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப நாளைக்கு என்ன செஞ்சிடாதே, கோபம் குடிகொள்ள விட்டுறாதே. அல்லேலூயா. ஆமென். துன்மார்க்குடைய இருதயத்துல கோபம் என்ன செய்யுங்களா, குடிகொள்ளுமா. அப்படி விட்டுறாத, நீ துன்மார்க்கனால் வந்துடாத, நீ தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை அது கெடுத்துரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கோபம் நிஷ்டூரம் உள்ளது, அது தன்னை உடையவர்களை அழிக்கும். செல்போன் எல்லாம் உடைக்கும் கோபம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கடைசியில நஷ்டம் யாருக்கு தான்? செல்போனுக்கா? நமக்கு தான். மறுபடியும் போன காசு போட்டு வாங்கணும். கோபம் தன்னை உடையவர்களை, கோபம் நிஷ்டூரம் உடையது, அது தன்னை உடையவர்களை அழிக்கும். கோபத்துல கையை கீறிட்டேன், காலை கீறிட்டேன், அப்புறம் செலவு நம்ம தான் பண்ணணும், வேதனை நமக்கு தான். அல்லேலூயா. ஆமென். சமீபத்துல நான் ஒரு இது படித்தேன். இல்லை, வயது முதிர்ந்த தன்னுடைய சித்தப்பா குடிக்க பணம் தரலின்னு என்ன செஞ்சுட்டானுங்களா, போய் வீட்டில் போய் கத்தி எடுத்துட்டு வந்து ஒரே வெட்டி கழுத்தை கரகரன்னு அறுத்து போட்டுட்டானா. கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கானா. ஐயோ, எங்க சித்தப்பனை நான் கொண்டு போட்டனே, எனக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, நல்லது தானே சொன்னாரு, நான் கேட்காம போயிட்டேன், இப்போ என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இங்கே தான் நம்ம பக்கத்தில் தான் எங்கேயும் நடந்துச்சு. நீங்கள் செய்தியில் படிச்சீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென். கோபம், அல்லேலூயா, அது நிஷ்டூரம் உள்ளது, தன்னை உடையவர்களை அழிக்கும். அதனால நஷ்டம் தானே ஒழிய லாபம் வரப்போறது இல்லை. அல்லேலூயா. அதனால கோபம் நம்ம விட்டு என்ன செய்யணுங்க, விளக்கணும். அப்படிதானே இருக்கு எல்லாவற்றையும். கடைசி என்ன எப்படி முடியுதுங்க அந்த வசனம்? நீங்க கடவுது, நம்ம நீக்கி போடணும் கோபத்தை நம்ம விட்டு. அது வரும், அது இயல்பு. நம்முடைய சுபாவத்துல ஒண்ணுதான் கோபம். ஏசுநாதரே கோபப்பட்டாரு. அல்லேலூயா. ஏசுநாதர் கோபப்பட்டாரா இல்லைங்களா? ஆமா, கோபப்பட்ட. சவுக்கு உண்டு பண்ணி சும்மா வெளுத்து வாங்கிட்டார்ல சர்ச்சில், ஆலயத்துல. ஆமா, ஒரு சவுக்கு கயிறு எடுத்து சவுக்கு பின்னி என்ன செஞ்சிட்டாருங்க,
எல்லாத்தையும் வெளுத்து வாங்கி எல்லாத்தையும் கமிச்சு ஓடி போயிருங்க. பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களே. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான். அதுவும் அப்படியே அப்படியே விட்டுட்டார். அந்த கோபம் அதோட கோபம் அதோட முடிஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுவது சினம். சினம் கோபம்னா ஆறணும். ஆறுனாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றி ஊற்றி எரிய விட்டுட்டே இருந்தா அது உங்களையே அழிச்சிடும். ஆண்டவர் நல்லவர். அது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை கெடுத்து போடும். கோபம் அது தனியணும், அது மாறணும், அது நம்மை விட்டு நீங்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று பேதர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சண்டைக்காரின் ஸ்திரியோடு குடியிருப்பதை பார்க்கல, ஒரு வீட்டுல அல்லது வனாந்தரத்துல ஒரு மூளையில தங்குறதே நலமா. நமக்கு என்ன பேர் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சண்டைக்காரி, கோபக்காரிங்கிற பேர் இருக்கா, அல்லது உங்க இருதயத்துல மறைந்திருக்கிற சாந்த குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறதா அப்படின்னு நீங்க தான் யோசிச்சு பார்த்துக்கணும். நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன்பா சார், ஆனா அப்படின்னு இருந்தா அது வேஸ்ட். சண்டை வந்தாலும் விலகி போகணும். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. இதுதான் இயேசுவோட போதனை. அல்லேலூயா. காட்டாட்டியும் பரவாயில்ல, இடத்தையாவது காலி பண்ணிருங்க. எதிர்த்து என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க. தீமைக்கு எதிர்த்து நிற்காதே என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவோம். ஆமென். அடுத்த காரியம் மூர்க்கம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, மூர்க்கம் நமக்கு வேண்டாம். இது கோபத்தினுடைய உச்சகட்டம் தான் என்னதுங்க, மூர்க்கம். அல்லேலூயா. ஆமென். அந்த மூர்க்கமும் நமக்கு வேண்டாம். அது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை கெடுத்து விடும். ஆமென். அதை உள்ள வச்சு 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 யோசனை பண்ணி எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க, அதுதான் மூர்க்கம். ஆமென். மூர்க்கம் நமக்கு வேண்டாம். பழி வாங்குகிற எண்ணம் நமக்கு வேண்டாம். பாப்போமே எப்படி செய்யறாங்க, நம்ம இல்லாம என்ன நடந்துன்னு பார்த்துருவோம், அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை கெடுக்கும். அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்துல நம்ம வளரணும்னா கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், கூக்குரல் வேண்டாம். அல்லேலூயா. ரொம்ப ஓவரா சத்தம் போடுறது. அல்லேலூயா. ஆமா, நம்ம சத்தத்தை கொஞ்சம் என்ன செய்வாங்க, குறைப்போம். நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் நம்ம சத்தம் குறையட்டும். அல்லேலூயா. சங்கீதத்துல வாசம் பாருங்க, வீதிகளிலே கூக்குரல் வாசிங்க அந்த வசனத்துல. கூக்குரலும் உண்டா, வீதியில சத்தம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமே, இது ரொம்ப கஷ்டம்தான். ஆமே, ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே சத்தம் அடங்கட்டும், வீதிக்கு வராம இருக்கட்டும். அல்லேலூயா. 4 சவுத்துக்குள்ளேயே என்ன செய்யணுங்க, இருக்கணும். அதுவும் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடணும். வீதி வரைக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஆமென். அடுத்து தூஷணம். தூஷணம்னா என்னங்க, மற்றவங்களை இல்லாது பொல்லாது சொல்றது. அல்லேலூயா. என்னமோ இவங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. ஆமா அப்படித்தான் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் என்னதுங்க, தூஷணம். இது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சுருக்கமா சொல்லணும்னா மற்றவங்க நியாயமே நமக்கு வேண்டாம். ஆமா, தீங்கான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். அவங்க தான் எங்க போக முடியுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நிறைய பேருக்கு மற்றவங்களை குறித்து தீங்கான பேச்சு தான் வாயில அவள் போட்ட மாதிரி மென்னுக்கிட்டே இருக்கிறது. இந்த காலுக்கு ஒரு ஃபோனும் அடி, அந்த காலுக்கு ஒரு ஃபோனும் அடி, அங்க இருக்கிற ஒரு ஃபோன் உங்களுக்கு தெரியுமா, இப்படியாமா அப்படியாமா, கேள்விப்பட்டீங்களா, பொழுதே போகாது, சொல்லலைன்னு தலையே வெடிச்சிரும். தூஷணம் நமக்கு வேண்டாம். அது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை கெடுக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்ல, அது மறைக்கிறதற்கு நாம முயற்சி பண்ணோம். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை என்ன செய்யுங்க, கெடுக்கும். நிறைய பேர் அது பேசுறதுக்குன்னே உங்க வீட்டை தேடி வருவாங்க. நீங்க ஓரத்துல வீடு கட்டியிருந்தாலும் உங்களை தேடி ஆள் வரும். எதுக்கு, தூஷணத்தை பேசுறதுக்குன்னே வரும். ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விலகி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்டவங்கெல்லாம் வரும்போது கதவை சாத்தி உட்கார்ந்து சத்தமா சோத்திரம் பண்ணிருங்க.
ஓடி போகட்டும். அல்லேலூயா. சரி, அடுத்து அவ்வளோதான். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை என்ன செய்யுங்க, கெடுக்கும். மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு, நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சுபாவம் நல்லதில்லப்பா, என்னை விட்டு மாற்றுங்கப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிற பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு நம்ம தான் என்ன செய்யணுங்க, ஆமாம், அதுக்கு ஜெபிக்கணும், முயற்சி பண்ணணும், உபவாசித்து சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். ஆமாம், இந்த காரியம் சரியில்லை, இது நல்லதில்லை அப்படின்னு நமக்கே தெரியும். துர்க்குணம் பொல்லாப்புவைகளை விட்டு விளக்கி ஆவியானவரோட ஐக்கியத்தை பலப்படுத்துவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய சந்ததியும் அலறி செடிகளை போல கர்த்தர் என்ன செய்வாருங்க, வளர செய்வார். ஆமென். சரி, இன்னொரு 3 வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் தேவன் விரும்பும் வளர்ச்சி. நம்ம இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், நம்ம வளரணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம பார்த்தோம். கொளுத்த கன்றுகள், ஓங்கி வழுகிற விருட்சங்கள், கேதுரு மரங்கள், அலறி செடிகள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆமென், ஆமென். புதிய ஏற்பாட்டில் நாம் புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிற நமக்குள்ள ஒரு வளர்ச்சியை ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் விரும்புகிற ஒரு 3 வசனத்தை நம்ம வாசி ஜெபமானோம். மார்க் 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஆமே, இந்த விதை என்ன செஞ்சதுங்களா, நல்ல நிலத்துல விழுந்தது மாத்திரமல்ல, எப்படி வளர்ந்துச்சுங்களா, சத்தமா சொல்லுங்க, நல்ல ஓங்கி சொல்லுங்க, ஓங்கி வளர்ந்து பயிராகி 30, 60, 100 என்ன செஞ்சதுங்க, பலன் கொடுத்தது. எபேசியர் 4:15 வாசிப்போம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. சரி, அப்படி செய்த ஆமே, எப்படி வளரணுங்களா, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலையும் வளரணும், சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் வளரணும். 3வதாக 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 3வது எதுல வளரணுங்க, கிருபையிலும் அறிவிலும் வளரவேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு இல்லைங்க, ஓங்கி வளர்ந்து பலன் கொடுக்கிறவங்கள வளரணும். 2வதுங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரணும். 3வது, கிருபையிலும், அதமா சொல்லுங்க, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. ஆமே. முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நல்ல நிலத்துல விழுந்த விதை என்ன செஞ்சுங்களா, ஓங்கி வளர்ந்து பலன் கொடுத்துச்சான். 30, 60, 100 பலன் கொடுத்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உவமை நல்லா தெரியும். அந்த விதை என்னதுங்க, வசனம். ஆமே, ஆமே. அந்த வசனத்தை கேட்டு எப்படி பலன் கொடுத்தாங்களா, 30, 60, 100. அப்ப நம்மளும் வசனத்தை கேட்டு என்ன செய்யணுங்க, பலன் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்மோட பேசியிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. கசப்பு மாறணும், கோபம் மாறணும், கூக்குரல் மாறணும், அப்படி எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பேசியிருப்ப வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஒளியின் இடத்துல வரணும், கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளணும், இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறோம். இது கேட்டு அதை என்ன செய்யணுங்க, பலன் கொடுக்கணும். ஆமே, பலன் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஆமே, மத்தேயு 13:23 வாசிங்க. மத்தியிலிருந்து வந்துடுவோம். பலன் கொடுக்கிற நிலம் அல்லது பலன் கொடுக்கிற இருதயம் வசனத்தை கேட்டு என்ன செய்யும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் என்ன எப்படி 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 இருப்பானுங்களா, உணர்கிறவன். உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம்தான் வசனத்தை கேட்டு அது பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமக்கு என்ன வேணுங்க, உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நம்ம கிராமத்துல சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன்னா இவ்வளவு தூரம் திட்டுற, கொஞ்சம் கூட உனக்கு அந்த உணர்த்திங்கிற வார்த்தையினுடைய முழு விளக்கம் என்னதுங்க, உணர்வே இல்லையா அப்படிங்கிறத நாளடைவில் என்னவா மாறிட்டுங்க, உணர்த்தியே இல்லையான்னு மாறிட்டு. உணர்த்தியங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, உணர்வுங்கிறது ஒரு வார்த்தை. அந்த உணர்வு தான் என்னவா மாறிட்டுங்க,
சுருக்கி சுருக்கி உணர்த்தியா மாறிட்டு. நமக்கு என்ன அவசியங்க? உணர்வு வேணும். உணர்வு இருக்கிறாள் தான் திட்டுனால என்ன செஞ்சிருங்க, மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கும், கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கும், தன்னை மாற்றிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல உள்ளேயே போக, அது விருதியத்துக்குள்ளே போகலையே, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு, ஆமா உனக்கு வேலையே இல்லை, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறவங்களா இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்டு உணர்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரணும். பேதுருவை போல ஒரு உணர்வு வரணும். மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஆமென். இரண்டாவதாக 4:20, மார்க் 4:20, வசனத்தை கேட்டு என்ன செய்யணுங்களா? ஏற்றுக்கொள்ளணுமா. எனக்கு தான், அல்லது வார்த்தை பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இது தேவனுடைய வார்த்தை தான், இது சபைக்கு பொதுவானது தான், நானும் அதுக்கு உடன் பங்காளியா இருக்கிறேன், அதுக்கு நானும் பங்காளி, அது அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். அப்பதான் பலன் கொடுக்க முடியும். ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத இருதயமுடைய எந்த மனுஷனும் பலன் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை நாம் போதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், நமக்கு வாழ்க்கைக்குரிய சத்தியங்கள் நமக்கு நேரா வருகிறது, அதை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு இருதயம் ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு கீழ்ப்படுகிற மனசு வரும். ஆமென். ஆமா, அந்த பாஸ்டருக்கும் பாசமாக்கும் வேலை இல்லை, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, அவங்க காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு அதெல்லாம் அப்படின்னா என்ன செய்யாதுங்க, அந்த பலன் கொடுக்கிற அனுபவம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மன்னிக்கணும், கசப்பு மாறணும், இதெல்லாம் பிரசங்கத்துக்கு வார்த்தைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நல்லா அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தனக்கு வந்தாதான் தெரியும். அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாத இருதயம் உள்ள எந்த மனுஷனும் பலன் கொடுக்க முடியவே முடியாது. உடனே சொல்லுங்க, நாம் ஓங்கி வளருகிறவர்களாகி 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னா உணர்கிற இருதயம் வேணும், ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் வேணும். மூன்றாவதாக லூக்கா 8:15 பாருங்க. லூக்கா 8:15. விதைக்கப்பட்டவர்கள் கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன இருதயங்களா? உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து வச்சுக்க, பத்திரப்படுத்துறாங்களாம். அல்லேலூயா. இருதயத்துல வசனத்தை என்ன செய்யணுங்க? பத்திரப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, மேற்படியான், வசனத்தை என்ன செஞ்சிருவான்? தூக்கிட்டு போயிடுவான், பொறுக்கிட்டு விதையை தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமா, வசனம் உள்ள பத்திரப்படுத்தப்படணும். அப்புறம் பொறுமையா இருந்து என்ன செய்யணுங்க? பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. நிலம்னாவே விதை தங்கும், நிலம்னாவே விதையை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இருதயம்னாவே வசனம் தங்கணும். அல்லேலூயா. தங்க மாட்டேங்குதுன்னா நிலம் சரியில்லைன்னு அர்த்தம். ஒன்று பிசாசு வந்து தூக்கிட்டு போறான், இல்லைன்னா முள்ளுன்னு இருக்குது, இல்லைன்னா ஆமா ஆகாயத்து பறவைகள் வந்து இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். வசனம் தங்க மாட்டேங்குது பாஸ்டர், வசனம் தங்க மாட்டேங்குது பாஸ்டர். டெஸ்ட் பண்ணி பாருங்க, எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்கு. பறவை வந்து தூக்குறதுக்கு இடம் இருக்கு, முள்ளு வந்து நெருக்கிறதுக்கு இடம் இருக்கு. கவலை, உலகத்தின் கவலை, உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தின் காரியங்கள் நெருக்கினதுனால பலன் கொடுக்க முடியல. அல்லேலூயா. நீங்க பலன் கொடுக்கிற இருதயமா இருந்தாதான் நல்ல நிலம், நல்ல இருதயம். ஆமென். அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. 100க்கு 100 பலன் கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, 30ஆவது கொடுக்கணும்ல. 30, 60, 100. 5 வசனம் இல்லைனாலும் 2 வசனமாவது படிக்கணும்ல. ஆமென். நம்ம பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதுதான் நல்ல நிலம். இல்லைன்னா அங்க என்னமோ என்ன செய்யுதுங்க, பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது நிலம் நல்லா சரியான நிலமா இல்ல, வேற என்னமோ நிறைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் வாட்ஸ்அப்பும் டிவி நாடகமும் உள்ள நிறைஞ்சு கிடக்கு. அதனாலதான் வசனம் தங்க மாட்டேங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
மணி கணக்குல வேற எங்கேயோ செலவழிக்குது இருதயம். அதனாலதான் வசனத்தை உள்ள என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, நிக்க மாட்டேங்குது. உள்ள போன உடனே அவுட்புட் வெளியே வேகமா வந்துருது. ஏன்னா அங்கதான் உள்ள இடம் இல்லையா. ஆமா, குழந்தைகள் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிமிட் வரைக்கும் தான், அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருங்க, ஏன்னா உள்ள ஃபுல் ஆயிட்டு இல்ல. அது மாதிரி இங்க மெமரி ஃபுல். போன என்ன சொல்லுதுங்க, மெமரி ஃபுல். உடனே என்ன செய்ய, எல்லாத்தையும் அழிக்கணும். அழிக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யுங்க, அழிக்கணும். அப்பதான் திரும்ப ஏறும் மெமரியில. பிரைஸ்லா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வசனம் தங்க மாட்டீங்கன்னா இருதயம், ஆமா, வேற ஏதோ கவலையில நினைஞ்சிருக்கு. அந்த அதிகாரங்கள்ல 3 அதிகாரத்தையும் மத்திய 4, மத்திய 13, மார்க் 4, லூக்கா 8, 3 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. என்ன காரணம், ஏன் பலன் கொடுக்க முடியல, என்ன நெருக்கம், என்ன காரியம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வந்துட்டா நெருக்கம் வந்துடும். உள்ள தங்காது நிலம், விதை பலன் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் வளரணும். ஹல்லேலூயா. சும்மா நிலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆமே, ஆமா, நமக்கு எனக்கு நிலம் இருக்குங்க, நானும் போய் விதைப்பேன், ஆனா ஒன்றும் பலனே தர மாட்டேங்குது அப்படின்னா அந்த நிலம் நமக்கு எதுக்குன்னு கேட்கேன். ஆமாவா இல்லைங்களா? நீங்க எதிர்பார்க்குறீங்களா 1.5 மேனி கொடுக்கணும்? முடிஞ்சா சொல்லுங்க, 2 மேனி அடிச்சா சந்தோஷங்க அப்படிங்கிறோம்ல. ஹல்லேலூயா. நம்மளும் தேவன் அப்படித்தானே பார்ப்பாரு. நம்மையும் காப்பாற்றி நீர் பாய்ச்சி வளர்த்தி நமக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவர் நம்ம பலன் கொடுக்கணும்னு விரும்புவாரா, விரும்ப மாட்டாருங்களா? கட்டாயம் மிகுந்த கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால நாம ஓங்கி வளர்ந்து பலன் கொடுக்கிறவர்களா இருக்கோம். 2வது, நாம எபேசியர் 4:15 வாசித்தோம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலும் வளரணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எல்லாத்திலையும் வளரணும். எல்லாத்திலையும் வளரணும். ஜெபத்துல வளரணும். ஆமா, இன்னும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, ஜெபம் பண்ணவே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எல்லாம் போனதையும் வரைஞ்சு பழகிறாங்களே நம்ம பிள்ளைகள். திரும்ப 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 கிறுக்கி இப்படி போட்டு சூரியன் சிங்கம் போட்டால் நாய் மாதிரி தான் இருக்கும் முதல்ல. அல்லேலூயா. சிங்கம் வரைஞ்சா எப்படி இருக்குங்க, முதல்ல நாய் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதை வரைய வரைய என்ன ஆயிருங்க, சிங்கம் சிங்கமா வந்துடும். யானை யானை மாதிரி தெரியும், இல்லைன்னா யானை பூனை மாதிரி தான் இருக்கும் முதல்ல. அல்லேலூயா. பழக பழக, ப்ராக்டிஸ் பண்ண. ஆமென். ஜெபம்னா அது பழகணும். திரும்ப திரும்ப என்ன செய்யணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் அது வந்துடும். ஆமென். ஆமா, ஜெபம், எல்லா ஜெபத்துல வளரணும், உபவாசத்துல வளரணும், பொறுமையில வளரணும். ஆமென் சொல்லுங்க. சகிப்பு தன்மையில வளரணும், மன்னிக்கிறதுல வளரணும், கர்த்தருக்கு கொடுக்கறதுல வளரணும். ஆமென். நம்முடைய வளர்ச்சியை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அளவுகோல் நம்ம பார்க்கணும். அது எங்கீங்க, பைபிள் தான். ஆமென். வேதம் என்கிற அளவுகோல்லேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து இன்னும் வளர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என தயவுனால நிரப்பும், அன்பினால நிரப்பும், பொறுமையினால நிரப்பும். அல்லேலூயா. ஆமென். சகிப்பு தன்மையினால எனக்கு என்ன செய்யுங்க, என்ன நிரப்புங்க அப்படின்னு என்ன செய்யணுங்க, ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். 3வதாக 2 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வளரணும். பலன் கொடுக்கிறவங்களா வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளரணும். கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரணும். இதுக்கு வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சோம். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் நீங்க வளரணும். ஆமென். இருதயத்துல வசனத்தை உணர்வுள்ளதா மாற்றி கேட்டு பத்திரப்படுத்தி பொறுமையோட பலன் கொடுக்கணும்னா நீங்க ஓங்கி வளரணும். அப்படின்னா வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் வளருகிறவர்களா நாம இருக்கணும்னா வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். கிருபையில வளர்ந்து அவரை அறிகிற அறிவில நாம வளரணும்னா ஞானப்பாலாகி இந்த வசனத்தின் மேல ஒரு குழந்தைய போல நாம் வாஞ்சையா என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் குரூப்ல ஒரு வீடியோ போட்டேன், பாஸ்டரை திருடனாக பார்க்கும் விசுவாசிகள். எத்தனை பேர் பார்த்தீங்க, கை தூக்குங்க.
மற்றவங்கெல்லாம் பாஸ்டர் நாங்கள் இப்படி தொட்டு 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 தள்ளி விட்டுருவோம் பாஸ்டர். அல்லேலூயா. அதனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க. ஒரு பாஸ்டர் புதுசாக வந்த ஒரு விசுவாசி குடும்பத்தை அவருடைய விசாரிக்கும்படி வீட்டுக்கு போனாராம். ஆமென் ஆமென். நீங்கள்லாம் பாஸ்டர் வந்ததே எப்படி தண்ணி காபி டீ சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்களோ அல்லேலூயா. அதே மாதிரி அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, வெள்ளி டம்ளர், வெள்ளி தட்டு, வெள்ளி எல்லாமே வெள்ளி, ஸ்பூன் கூட வெள்ளி சாப்பிட்றதுக்கு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் உட்காந்தாங்க, பைபிள் வாசிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, எல்லாம் முடிஞ்சது. பாஸ்டர் கிளம்பிட்டார். பாஸ்டர் கிளம்பின உடனே அந்த வீட்டில் இருந்த தகப்பன் தாய் பிள்ளை என்ன செஞ்சாங்க, அந்த வெள்ளி தட்டெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தணும்ல, எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தினா வெள்ளி ஸ்பூனை காணவில்லை. வெள்ளி ஸ்பூன் என்னதுங்க, தகப்பன்கிட்ட பிள்ளை சொல்கிறார், அப்பா எல்லாம் இருக்குது, என்ன மாத்திரம் இல்லை, ஸ்பூன் மாத்திரம் இல்லை. அது எப்படிடா, எல்லாம் இங்கே தானே வச்சுருந்தேன், நல்லா தேடிப்பார். கட்டில் கீழே தேடி, சோபாவுக்கு கீழே தேடி, எங்கெல்லாம் தேடணுமோ எல்லா பக்கம் தேடியாச்சு, இல்லவே இல்லை. கடைசியாக அந்த பையன் ஒரு முடிவுக்கு வந்தான், பாஸ்டர் தான் திருடிட்டு போயிட்டாரு, பாஸ்டர் தான் திருடிட்டு போயிட்டார். இல்லைப்பா அப்படியெல்லாம் வந்திருக்காரு, சரி போனால் போது விடு அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒரு வாரம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த பையன் எப்படி தான் பார்க்குறான், பாஸ்டர் திருடன், சரியான திருடங்க, எங்கள் வீட்டில் வந்து ஸ்பூனை திருடிட்டு வந்துட்டார். அடுத்த ஒரு வாரம் போச்சு. 3வது வாரம் இந்த அப்பா, அந்த குடும்ப தலைவருக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை பாஸ்டர் எடுத்திருப்பாரோ. ஆமாம், இல்லைன்னா காணாமல் போகாது இல்லை. இருக்கலாம் பாஸ்டர் எடுத்திருந்தாலும் பார்த்தாவே அவர் நிற்கிற சைஸை பார்த்தாவே தெரியுது, என்ன செஞ்சிருப்பாரு, திருடி இருப்பாருன்னு யோசிச்சாராம். ஆமாம். அடுத்த ஒரு வாரம் போச்சு. இப்போ இந்த அம்மா, நம்ம இப்படி நம்பணுமே இந்த பாஸ்டரை, இப்படி அன்பு செலுத்தணுமே இந்த பாஸ்டரை, இவ்வளவு பெரிய திருடனா இருந்திருக்காரு அப்படின்னா இந்த அம்மா. அல்லேலூயா. ஒரு மாதம் கழிச்சு பாஸ்டர் வீட்டுக்கு போனார். எதுக்குங்க, மறுபடியும் வீடு விசிட்டிங். அதே மாதிரி வெள்ளித்தட்டு எல்லாம் கொடுத்தாங்க, ஜெபமெல்லாம் முடிஞ்சது. இந்த பையனால அமைதியாக இருக்கவே முடியல, அங்கே அப்படியே உள்ள கொதிக்குது. ஆமாம், இருதயம் பொங்கி கேட்டே போட்டான், பாஸ்டர் நான் கேட்குறேன்னே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா, பைபிளை தூக்கிட்டு இப்படி பண்ணலாமா, உங்களை மாதிரி திருடன் எப்படி இருக்கலாம், நீங்கள் எங்கள் ஸ்பூனை திருடிட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாய்யா நான் தான் திருடிட்டு போனேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகல, இங்கேயே தான் இருக்குது, அந்த அலமாரியில் இருக்கிற அந்த பைபிள் எடு அப்படின்னாரா. அலமாரியில் இருக்கிற பைபிளை எடு. பைபிள் எடுத்தா பைபிளுக்குள்ள அந்த வெள்ளி ஸ்பூன் இருக்கு. அப்போ 3 வாரமா இந்த விசுவாசி வீட்டில் பைபிளையே தொடலை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாங்கல்ல, பாட்டு பண்ணாங்கல்ல, பாஸ்டர் ஜெபம் முடிஞ்சு ஸ்பூனை எங்கே வச்சிருக்காருங்க, பைபிளுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிளே ஒழுங்கா வாசிக்கலைன்னா பாஸ்டர் திருடனாதான் தெரிவான் அப்படின்னு கார்த்திக் கமாலேயில அந்த பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் எப்படி, சும்மா கேட்டு வைங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பாஸ்டர் எப்படி தான் தெரிகிறாரு நமக்கு. ஆமாம், ஒழுங்கா வசனம் தெரியல, ஒழுங்கா வசனம் படிக்கல. ஆமாம். அதனால் பைபிளை நல்லா என்ன செய்யுங்க, படிங்க, அப்போ தான் வளர முடியும். கணத்தில், மரியாதையில், தேவனை அறிகிற அறிவில், கிருபையில், வசனத்தை கேட்டு பலன் கொடுக்கறதுல, கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாத்துலேயும் வளரணும்னா நமக்கு ரொம்ப முக்கியம் என்னதுங்க, வேத வசனம் எப்படி இருக்கணுமா, எப்படி எப்படி வாஞ்சையா இருக்கணுமா, புதிதாய் பிறந்த குழந்தை போல களங்கமில்லாத ஞானப்பாலாகி திருவசனத்தின் மேல வாஞ்சையா இருங்கள். இங்க யாருக்கும் புதுசா குழந்தை பிறக்கல, இருந்தாலும் நமக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நாம எதுல வாஞ்சையா இருப்போம், இதுலையா, பைபிள்ல வாஞ்சையா இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்பதான் நம்ம வளர முடியும். நம்முடைய வளர்ச்சி வெளியே தெரியும். வளர்ச்சி வெளியே தெரியுமா தெரியாதுங்களா, சொல்லுங்க, வளர்ச்சி தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் வளர்ச்சியை மறைக்கவே முடியாது. நீங்க நெல் ஆவிட்டா ஒரு குறிப்பிட்ட நாள்ல கட்டாயம் வெளியே தெரிஞ்சிடும் வளர்ச்சி. அல்லேலூயா.
நீங்க வாயை திறந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பச நான் ஜெபம் பண்றேன், பச நான் வாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க வெளியே சொல்லணுங்க. அந்த வளர்ச்சி தானே வெளியே தெரியும். உங்க நடக்கையில, உங்க கிரியையில, உங்க வார்த்தையில, உங்க ஜெப நடைகளில நீங்க வசனம் படிக்கிறீங்களா, பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருங்க தெரியும். ஆனா நாங்க தான் என்ன செய்யறது இல்லைங்க. ஆமா, சொல்றது இல்லை. அதனால நீங்க தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. வளர்ச்சியை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தினாலே நாம் வளரப் போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளரப் போகிறீங்க. ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல வளர போறீங்க. அலறி செடிகளை போல வளர போறீங்க. கேதுரு மரத்தை போல வளர போறீங்க. உங்க வளர்ச்சி வெளியே தெரியும். உங்க வளர்ச்சி உலகம் பார்க்கும். உங்களை பார்க்கிற உங்க சந்ததியை பார்க்கிற ஜனங்கள் சொல்லும், இது கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததின்னு ஏசாயாவில் வாசிக்கிறது போல அறிக்கை செய்கிற ஒரு நாள் நிச்சயம் சமீபம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற வளர்ச்சிக்கு ஒரே ஒன்று தான், பைபிள் அதிகமாக நேசிப்போம். நாம் ஓங்கி வளர்ந்து பலன் கொடுக்கிறவர்களா, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலும் வளர, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர, வசனத்தை நேசிப்போங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அன்பின் தேவனே, இந்த நாளில் ஆராதனை நீங்க ஆசீர்வதித்தீங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை கிருபை எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்று இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற அருமையான ஐயா இஸ்ராவையாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கட்டும், ஒரு நன்மையின் ஆண்டாய் இருக்கட்டும், தேவனை நெருங்குகிற ஆண்டாய் இருக்கட்டும், மனம் திரும்புதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிற ஆண்டாய் இருக்கட்டும், கேட்ட சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஆண்டாய் இருக்கட்டும். ஆமென். ஒரு வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகட்டும், நன்மை காண்கிற வளர்ச்சி உண்டாகட்டும். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சபையாய் ஆசீர்வதிக்கிறோம், சபையையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் கூர்ந்து நடத்துவதாக. நன்றி, நன்றி. அவர்கள் வளருவார்கள், அவர்கள் செழித்தோங்கி இருப்பார்கள், பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். நீதி அவர்களுக்கு முன்னால் செல்லும். என் வசனங்களின்படியெல்லாம் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்திற்குள்ள குடும்பங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆமே. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை பெருகட்டும். இந்த விடுமுறை நாட்களில் நேரத்தை சரியான விதத்தில் செலவிட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கள்ளத்தனமான வலதுகை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. மாயை பேசுகிற பொய் வாய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கு நம்ம யாவரோடும், பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவர்களை மனதார வாழ்த்துங்கள்.